සංවර්ධන ව්‍යාපෘති සාදරයෙන් පිළිගන්නා අතර සාමාන්‍ය ජනතාවට ඒවා පිළිගත හැකි ඒවා විය යුතු බව සම්මතයයි. ගැළපෙන්නේ නැති සංවර්ධන ව්‍යාපෘති යම් ප්‍රදේශයක ජීවත්වන ජනතාවට කරදරයක්මයි. මන්නාරම දිස්ත්‍රික්කයේ මන්නාරම දූපත් ප්‍රදේශයේ ක්‍රියාත්මක ව්‍යාපෘතිද ඊට වෙනස් නොවේ. සංවර්ධන ව්‍යාපෘතිවලට මුවා වී විදේශීය සමාගම් එක් පැත්තක හිටගෙන සිටියදී වෙනත් රටවල දීවරයින්ද අප සම්පත් විනාශ කරනවා. සිවිල් යුද්ධය අවසන් වූ පසු මෙහි මිනිසුන්ගේ ජීවන තත්ත්වය මෙලෙස වෙනස් වී තිබෙනවා. முன்னைய கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலத்துக்கு முன்பாக இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே யுத்த காலத்தில் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தங்களுடைய உடைமைகளை இழந்து மீண்டும் யுத்த முடிவிற்கு பின்னாலே மக்கள் தங்களுடைய வாழ்வை தேடுகிற ஒரே ஒரு வளமாக இருந்தது கடல் வளம் மட்டும். இந்த கடல் வளத்திலே இந்திய இழுவை மடி படகுகளின் வருகையினாலே அதிக அளவிலான வளங்கள் அழிக்கப்பட்டு இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செலுத்த முடியாத ஒரு நிலையில் துர்ப்பாக்கியமான நிலையாக இப்போ காணப்படுகின்றது. இது தொடர்ந்து நீடிக்குமாயிருந்தால் மன்னார் தீவுக்குள்ளே இருக்கிற மக்கள் சரி, மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் கூட பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை நிறுத்துவதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீள உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நிகழும் என்றது மீனவ மக்களுடைய கருத்தாக அமைகின்றது. ಖನಿಜವೆಲಿ ಗೊಡದಮೀಮ ಹೇತುවෙන් මන්නාරම ප්‍රදේශයේ ජීවත් වන දහස් සංඛ්‍යාත ජනතාවට නිවාස අහිමිවීමේ අවධානමක් තිබෙනවා. இந்த மன்னார் தீவுக்குள் கிட்டத்தட்ட 75,000 மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இதில் கனிய மணல் என்று சொல்லியாண்டு இந்த அகழ்வு செய்கிறதுக்கு வலிக்கிறாங்க கிட்டத்தட்ட 4 நிறுவனம். இந்த 4 நிறுவனம் எடுக்கிற பகுதி இந்த கடல் 6 அடி ஆழத்துக்கு நீளம் 75 அடி நீளத்துக்கு 75 அடி நீளம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அங்கால பகுதி பேசல பகுதியில் பார்க்க போனால் வீட்டுக்குள்ளேலாம் வரும். அப்போ அந்த 6 அடி தோண்டி இந்த நீளமாக 75 அடி தோண்டக்கல இவ்வளோ பெரிய பரப்பளையும் தோண்டி விட்டாங்கன்னு சொன்னால் இந்த கடல் உண்மையிலே இந்த தீவை விட்டு வெளியே போகணும். இப்போ இங்கே இருக்கிறாங்கெல்லாம் மீன்பிடியை நம்பி தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏற்றுமதி வருமானம் மட்டுமே மீன் வருமானம் மட்டுமே மாதம் 1000 கோடிக்கு மேலே இங்கே இந்த தீவு இந்த மன்னார் மாவட்டத்துக்குள்ளே பிடிபடுது. 3800 படகு இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த தீவை இவங்க இந்த மண் எடுக்கிறதால அழிச்சிட்டு போனாங்களேன்னு சொன்னால் இந்த மக்கள் எங்கே வாழ்கிறது? මන්නාරම ප්‍රදේශයේ මුහුදු මට්ටමට වඩා මදක් පහතින් පිහිටා ඇති බැවින් ಖನಿಜවැලි ගොඩ දැමීම හේතුවෙන් කිසියම් දවසක මුහුදට යටවන අවධානමක් මතුව ඇතැයි ජනතාව පෙන්වා දෙනවා. ஏற்கனவே மன்னார் அயல் ஒரு தாழ்ந்த பூமி. இப்போ டெய்லி மண்ணை கொண்டு போனால் மழை வந்தால் தண்ணி தேங்கும். இந்த அகலம் 4.5 கிலோமீட்டர். மன்னார் ஐலண்டு நீளம் 32 கிலோமீட்டர், அகலம் 4.5 கிலோமீட்டர். 2 பக்கம் நீர். இப்படி பள்ளங்கள் எடுத்துகிட்டு போனால் நாளடைவில் தண்ணி அப்படி மூடினா மன்னார் தீவு இருக்காது. கிட்டத்தட்ட 2050 ஆண்டு 10 வருஷத்தில் இன்னும் ஒரு 2035 ஆண்டு அளவில் மன்னார் தீவு இருக்காது. மண் அகழ்வு என்றது எங்களுடைய இந்த தீவுக்கு பெரிய ஒரு அழிவான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இந்த இல்மேட்டு இந்த மண்களை அள்ளிக்கொண்டு போகும் பொழுது எங்களுடைய இந்த ஊரில் இருக்கிற எத்தனையோ வளங்களை நாங்கள் அள்ளிக்கொண்டு போகிறோம் என்றதை நாங்கள் உணர்கின்றோம். பனைமரங்கள் நிறைய நிற்கின்றன. இந்த பனைமரத்தாலேயே எங்களோட ஊர் மக்கள் எவ்வளோ பலனடைகின்றார்கள், இவர்களுக்கு எவ்வளோ வருமானம் வருகின்றது. இதை நம்பி தான் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த மண்ணுகளை அகண்டு கொண்டு போகும் பொழுது இந்த கடல் என்பது எங்களுடைய ஊருக்குள்ளே வரக்கூடிய அபாயகரமான ஒரு நிலவு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ಖನಿಜවැලි කැණී සුළම් බලාගාර සහ ඉන්දිය දීවරයින්ගේ ආක්‍රමණය හේතුවෙන් මන්නාරම ප්‍රදේශයේ ජනතාව දැඩි අපහසුතාවයට පත්ව සිටින අතර ඔවුන්ද අලුයම උදාවනතුරුයි බලා සිටින්නේ. 4 பெட்டி 5 பெட்டி 10 பெட்டி டெக்டரில் ஃபுல்லாக ஏற்றும். அது கலக்கி மீனும் அதுவும். இப்போ இந்த கடலில் இந்த காற்றில் வந்த பிறகு கடலில் நான் சொல்லுவோம் கலக்குன்னு சொல்லுவோம். கடல் கலக்குன்னு சொல்லுவோம். அந்த கலக்கு விழுகிறது குறைவு. காவா செம்பகம் இதெல்லாம் இதில் அடிபடுது. பறவை